அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மகா சிவராத்திரி. தெய்வங்கள் முதல் பூமியில் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் மகா சிவராத்திரியன்று சிவனை வழிபட்ட நாள். அன்றைய தினம் பிரபஞ்சத்தின் ஆற்றல் நிரம்பியிருக்கும். மகா சிவராத்திரியன்று சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடைபெறும். அதில் 3ஆம் கால பூஜை அன்னை பார்வதி தேவி ஈசன் எம்பெருமானை வழிபட்ட நேரம் 3ஆம் கால பூஜை. 4 கால பூஜைகளில் 3ஆம் கால பூஜையில் நாம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். நமக்கு எப்பொழுதும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்று சொல்லப்படுது. இவ்வளவு சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலில் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம வீட்டில் எப்பொழுதும் செல்வம் நிரம்பி இருக்க நம்ம முக்கியமாக அன்றைய தினத்தில் செய்ய வேண்டியது ஒன்று. லக்ஷ்மி குபேரருக்கு பிடித்தமான பொருள் நெல்லிக்கனி. ஒரே ஒரு நெல்லிக்கனி கிடைத்தால் கூட போதுங்க. அன்றைய தினத்தில் நெல்லிக்கனியை வாங்கிட்டு வந்து அந்த சதைப்பற்றுகளை நீக்கிவிட்டு அந்த விதையை மட்டும் எடுத்துக்கணும். 3 விதை அல்லது 5 விதை இந்த எண்ணிக்கையில் எடுத்து ஒரு அகல் விளக்கில் போட்டு மகா சிவராத்திரி அன்று இரவு 6:30 மணிக்கு மேலே பூஜை அறையில் வச்சிடணும். சிவபெருமானை வழிபடும் போது இந்த பொருளுக்கு நம்ம வழிபாடு செஞ்சு நமக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வேண்டிக்கணும். நமக்கு என்ன வேண்டும்? செல்வ வளம் வேண்டும், கடன் அடையணும், பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்லாம் வேண்டிக்கிட்டு அந்த பொருளுக்கு தீபாராதனை காட்டணும். இந்த பொருளை பூஜை அறையில் அப்படியே வச்சிடலாம். மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினா கூட போதும். அப்படி நெல்லிக்கனி அன்றைய தினத்தில் கிடைக்கலனா பக்கத்தில் நாட்டு மருந்து கடைகளில் வச்சுருக்காங்க. அந்த விதையை நல்லா காய வச்சு கூட வச்சுருக்காங்க. அதை வாங்கிட்டு வந்து கூட நம்ம அன்றைய தினத்தில் மகா சிவராத்திரி அன்று இப்படி வீட்டில் வைக்கலாம். இப்படி நம்ம செஞ்சோம்னா நமக்கு லக்ஷ்மி குபேரரோட அனுகிரகம் கிடைக்கும், மாற்றங்கள் நிகழும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம்லாம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வீட்டில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும்